தேர்தலிலே போட்டியிட்ட நாள் முதல் இன்று வரை ஒரே சின்னத்தில் நிற்கிற கட்சி திமுகவை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. 1957 இங்கே நாவலர் போட்டியிட்ட போது உதயசூரிலே ஓட்டு கேட்ட தொண்டன் உயிரோடு இருந்தால் அந்த தொண்டன் இன்றைக்கும் அதே தொகுதியிலே உதயசூரனுக்கு கேட்கிறான் என்றால் இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் அந்த யோகிதை கிடையாது. காங்கிரஸுக்கும் கிடையாது, பாஜகவுக்கும் கிடையாது, வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. இதற்கு காரணம் இந்த கட்சியை வழிநடத்திய அண்ணா அவர்கள், அவருக்கு பின்னால் வந்த கலைஞர் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியை தூக்கி பிடித்தார். கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது. எமர்ஜென்சி நேரத்தில் எடப்பாடி சவால் விடுகிறாரே, திமுகவை ஒழித்து விடுவேன், அதை ஒழிப்பதற்குத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறோம் என்று. மடையா, திமுகவுடைய வரலாறு உனக்கு தெரியாது. எமர்ஜென்சி நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் கலைக்கப்பட்டு விட்டது. பிரஜா சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருந்தது, எடப்பாடிக்கு தெரியுமா? அது தெரியாது. சுபாஷன் கேட்டால் 60 ஆண்டு கால வரலாறு அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி சொல்லுவார். எங்களை போன்றவர் சொல்லுவோம். ஒரு காலத்தில் கேரளாவே ஆண்ட கட்சி எமர்ஜென்சியில் கலைச்சிட்டான். இன்றைக்கு இருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சிக்கு எமர்ஜென்சியில் பேர் ஜனசங்கம். எமர்ஜென்சியில் கலைச்சிட்டான். ராம் மனோகர் லோகியா நடத்திய சோசியலிஸ்ட் கட்சி எமர்ஜென்சியில் கலைச்சிட்டான். ஏன் இவ்வளோ வீராவாசியம் பெறுகிறீர்களே? புரட்சி தலைவர் புடலங்கா தலைவர்னு அவரே அந்த கட்சியை தோக்கிற போகிற அந்த கட்சிக்கு என்ன பேர் எடப்பாடிக்கு தெரியுமா? அதிமுக. எமர்ஜென்சி நேரத்தில் பயந்து கொண்டு அந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அதிமுகன்னு பேரே மாற்றிட்டார். ஆனால் எந்த எமர்ஜென்சி வந்தாலும் சரி, எந்த சட்டம் வந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரை இந்த சின்னத்தையும் கொடியும் எவனாலும் பிரிக்க முடியாத தூக்கி பிடித்தவர் தான் கலைஞர் அவர்கள். 50 ஆண்டு காலம். இடையிலே சில பேர் கொடி எண்ணியுடையது, அறிவாளி எண்ணியுடையது என்றெல்லாம் பேசினார்கள். கடைசியிலே அவர்களே வந்து சரணடைந்து விட்டார்கள். இதாண்டா திமுகவினுடைய வரலாறு. எவன் எதிர்த்தாலும் சரி, கடைசியிலே வந்து விழ வேண்டிய இடம் திராவிட முன்னேற்ற கழகம் தானே தவிர வேற எங்கே இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, எங்களை எதிர்த்த தலைவர்களுக்கெல்லாம் ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்து வைத்த கட்சியும் திமுக தான். இதை புரிஞ்சிக்காமல் யார் யாரோ இன்றைக்கு பேசுகிறார். எடப்பாடி வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். நேரம் இல்லை, அதனாலே சுருக்கமாக சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாலே பேசுகிறார். ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்கிறார். அதை காட்டி வேற காட்டுறார். இதில் 46 குறைகள் இருக்கிறது, இந்த குறைகளை எல்லாம் தீர்ப்பேன் என்று சொல்லி அரசாங்க அதிகாரிகளை அவர்கள் மூலமாக வீடு வீடாக கொடுக்குறாராம். இதில் என்ன குற்றம்? நீ முதலமைச்சர் வேலை தான் பார்த்தியா, இல்லை மாடு மேய்க்கிற வேலையை தான் பார்த்தியா முதலமைச்சராக இருக்கும் போது? ஒரு அரசாங்கத்தின் சார்பில் குறைகளை தீர்ப்பது அரசாங்க அதிகாரிகள் தான். அதற்காகத்தான் இன்றைக்கு தளபதி நேற்றைய தினம் இதே சேலத்திலே கூட ராஜேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார். உங்களுடன் ஸ்டாலின் 45 நாட்களில் இருக்கிற குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும். இதுதான்டா மனு நீதி ஆட்சி. மேக்னா கார்ட்டேன்னு ஒன்று உண்டு, அது தெரியுமா உனக்கு? வரலாறு படிச்சிருக்கியா? கம்பராயணத்தை சேக்கிடார் எழுதுன்னு சொன்ன அதிமேதாவி தானே எடப்பாடி. பக்கத்தில் இருக்கிறவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. மக்களை மைதானத்திலே சந்தித்து மனுக்களை பெற்றதுக்கு பெயர் தான் மேக்னா கார்ட்டே. இங்கே இருக்கிற கார்த்திகை எனக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அங்கே தான் ஜனநாயகம் உருவானது. அந்த மேக்னா கார்ட்டை போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நேற்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் பாரு நாளை தேர்ந்தெடுக்கிறார் தலைவர். எளிமையாக மக்களை சந்தித்து
மக்களுடைய குறைகளை கேட்டவர் பெருந்தலைவர் காமராஜ். இந்த பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய காலத்திலே தான் பாடசாலைகள், கல்லூரிகள், பள்ளிகள் தொடக்கப்பட்டன. ராஜாஜி பள்ளிகளை எல்லாம் மூடினார். 5000 6000 பள்ளிகளை ராஜாஜி மூடினார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம்னா எடப்பாடிக்கு தெரியுமா? அப்பா தொழிலை புள்ள செய்யணும், சவரம் பண்ணுறவன் புள்ள சவரம் தான் பண்ணணும். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் மறந்துடுச்சு. பாதி நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், பாதி நாள் சவரம் பண்ணணும். செருப்பு தைக்கிறவன் தொழிலாளி பாதி நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், மீதி நாள் செருப்பு தைக்கணும். இதுதானே ராஜாஜி போட்ட சட்டம். அந்த சட்டத்தை எதிர்த்து பெருந்தலைவர் காமராஜ் நின்றபோது அவரை ஆதரித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு காலையில் பத்திரிகைகளை பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்தில் என்னுடைய ஆட்சியில் ஆதித்யா என்கிற முதலமைச்சர் ஏறத்தாழ 10,000 பள்ளிக்கூடத்தை நீ மூடியிருக்கார். அரசாங்க பள்ளிக்கூடத்தை 10,000 பள்ளிக்கூடத்தை அங்கே மூடிவிட்டு விஸ்வகர்மா திட்டம் என்ற குலக்கல்வி திட்டத்தை அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. அவரோட தான் எடப்பாடி இன்றைக்கு உடன்பாடு வைத்துக்கொண்டு அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார். மேடையில் பேசுகிறார். அமித்ஷா கதவை தட்டினாதான் இங்கே பணம் வருமா? அட மானங்கட்டவனே, எந்த காலத்திலா ஜெயலலிதா யார் கதவையா தட்டியிருக்கா? இதே நரேந்திர மோடி உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனார்ல, அந்த யோகியதை ஜெயலலிதாவுக்கு இருந்ததில்ல. சென்னைக்கு வந்த மோடி ஜெயலலிதாவை போய் பார்த்து வீட்டில் சாப்பிட்டு போனாரா இல்லையா? அந்த கட்சியை கையில் நடத்துகிற நீ அமித்ஷா வீட்டு கதவை தட்டினாதான் பணம் கிடைக்கும் என்று சேரா? அந்த கட்சியில் இருக்கிறவன் கொஞ்சமாக சிந்திக்க வேணாம்? ஜெயலலிதாவுடைய யோகியதையில் ஒன்றாவது எடப்பாடிக்கு இருக்குதா? ஜெயலலிதா போல இப்போ பேனில் உட்காந்துட்டு பேசிட்டு போகிறார். நீ எப்படி இருந்த ஆள்? உனக்கு வாழ்வு எப்படி வந்தது? செங்கோட்டையன்ற ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் நீ ஆயுள் கைதியாக இருந்திருக்க வேண்டிய ஆள். உண்டா இல்லையா? கொலை வழக்கில் உன்னை விடுவித்தது யார்? எந்த கூட்டத்தில் நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்கிறியா? அதே மாதிரி அந்த கொலைக்கார மாதிரியே தானே மேடையில் பேசுகிற. அன்றைக்கு செங்கோட்டையன் கன்றி அந்த கொலை வழக்கில் சாட்சிகளை எல்லாம் மாற்றி நடத்தாமல் இருந்திருந்தா இன்னைக்கு கூட ஒன்றும் குழி முடிவு போகல. நாங்கள் நினைத்தால் அதுக்கு லிமிட்டேஷன் பீரியட் எப்போ ஒன்றா இருக்குது. செஷன்ஸ் கோர்ட்டோடு நின்றுச்சு. அப்பீல் போல சர்க்கார் போயிருக்கணும். அப்பீல் போயிருந்தா உன் கதை இந்நேரம் நீ வந்து ஆயுள் கைதியாக இருந்துக்க வேண்டிய ஆள். நீ பேசுகிறாய் என் தலைவனை பற்றி. மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறாய். நான் கேட்க விரும்புகிறேன், மரியாதையாக பேச கற்றுக்கொள். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன குறை கண்டாங்க ஆட்சியில்? ராஜேந்திரன் கேட்டார, அண்ணன் சுபாஷ் கேட்டார, பதில் சொல்கிற யோகிதை உனக்கு இருந்ததா? உன்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை எல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு காட்டினோம். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான். தமிழ்நாட்டை மீட்க போகிறாராம். நான் கேட்குறேன், சூடு சொரணை இருந்தா நீ யார்? சாதாரண மனிதனாக இருந்த உன்னை சேர்மன் ஆக்கி, எம்எல்ஏ ஆக்கி, எம்பி ஆக்கி, மந்திரி ஆக்கியது யார்? ஜெயலலிதா என்ற ஒரு அம்மையார் இல்லை என்று சொன்னால் நீ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டிய ஆள். ஆனால் அந்த அம்மையாருடைய கடைசி காலத்தில் அவங்க வாழ்ந்த இடம் எது? கொடைநாடு. முதலமைச்சராக இருந்து கொண்டு அங்கே தான் வாழ்ந்தார். பல்லாயிரக்கணக்கான சொத்து அங்கே உள்ள வைத்து விட்டு போனார். நீ முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த அம்மையார் முதலமைச்சராக இருக்கிற வரை எவனாவது கொடைநாடு பக்கம் போக முடியுதா? நீ ஆட்சிக்கு வந்தவுடன் உன் தலைவி உனக்கு சோறு போட்டு உனக்கு வாழ்வு கொடுத்த ஜெயலலிதாவினுடைய வீட்டையே காப்பாற்ற முடியாத நீ
நாட்டையா காப்பாற்றப் போகிறாய் என்று சொரணை உள்ள தமிழன் கேட்க மாட்டானா? எத்தனை ஆயிரம் கோடி போச்சு, 2 கொலை நடந்ததா இல்லையா? எடப்பாடி